இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பிகேஎக்ஸ்டி பார்ட் 3ல வந்து நான் ஈவென்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆஃப்லைனில் விளாண்டு நிறையா ஜெம்ஸு காயின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் புது ஹவுஸ் ஒன்று பை பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வாங்க ஸ்டார்ட் கொடுத்துடலாம். முதல்ல நான் உங்களுக்கு எல்லா ஈவென்ட் பாஸையுமே காட்டிடுறேன். 3000 காயின்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈவென்ட் பாஸில் காட்டிடுறேன். ஒரு பேண்ட்டு, 5000 ரூபா காயின்ஸு, 2 ஜெம்ஸு, ஒரு பூனைக்குட்டி இது ஸ்டிக்கரு, அப்புறம் வந்து 7500 காயின்ஸு, 3 ஜெம்ஸு, ஒரு ஷூ, 4 ஜெம்ஸு, 10,000 காயின்ஸு, ஒரு பேக், 12,500 காயின்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து 10 ஜெம்ஸு, ஒரு தொப்பி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு எதுவும் இல்லை, ஆடு பார்த்துருக்கேன். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அந்த மியூசிக்கு கொடுத்தா வந்து 50 ஜெம் தராங்க. ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் மியூசிக்கை முடிச்சு இது பண்ணிருக்காருங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 501 ஜெம்ஸ் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1,13,813 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ ஸோ என் ஹவுஸை காட்டுறேன். ஸோ இதான் என்னோட நியூ ஹவுஸு. உள்ளே போனோன்னா உள்ளே போன உடனே இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பாருங்க அப்படியே என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று போகிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு இது லிஃப்ட்டு அப்படியே இது இப்படி கீழே பிடிச்சி போகணும். இப்போ இதுதான் டிவி, இப்போ சோஃபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டான்ஸு நிகர பாம்பா அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸு. அப்புறம் இங்கே ஒரு டிஜே. அப்புறம் இங்கே ஒரு இது ஓகே ஜூஸ் நல்ல ஜூஸ் குடிக்கலாம். இது ரேக்கில் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சீலிங் இருக்குல்ல, இது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு கவலையாயிடுச்சு. அப்புறம் மேலே என் தலைவனோட நேம் எழுதி வச்சுருக்கேன், பிடிஜி. பங்கமாக இருக்குல்ல. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு ஷோகேஸ் மாதிரி பிடிஜி என் தலைவன் நேம் இருக்கு. ஸோ ஆனால் எனக்கு இந்த ஹவுஸு அவ்வளோ செட் ஆகலை. நான் ஸ்பைடர் ஹவுஸ் வச்சுருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நம்ம ஸ்பைடர் ஹவுஸாக மாற்றிடுவோம். ரொம்ப காசு போட்டு வாங்கின ஹவுஸு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்கன்னா ஸோ முதல்ல வந்து ஸ்பின் காயின்ஸ் வச்சுக்கிறோம். என்ன வருது லக்கியம் 2,500 தான் வந்துருக்கு. இந்த அளவுலாம் நல்லாதான் கொடுக்க மாட்டாங்களா? சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சித்தண்டியதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நோட் பண்ணேன். நான் முன்னாடி விளையாடும் போது ஃபிஷ்ஷிங்லாம் கிடையாது. இப்போ புதுசாக ஃபிஷ்ஷிங்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது பாருங்க, இதுதான் ஃபிஷ்ஷிங்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். இது பாருங்க சிலது கஷ்டமாக வரும், சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். ஸோ வாங்க பார்க்கலாம். கஷ்டமா ஈஸியா
புட்றா சூப்பரா புடிச்சிரு அப்பட புடிச்சாங்க ஸ்பார்க்லிங் ஃபிஷ் நம்மளுக்கு ஒன்று நியூவாக ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ நான் ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் எல்லாத்தையும் காட்டுறேன். இதுதான் என்னோட ஃபிஷ் வெரைட்டிஸ். சரி அடுத்து நான் வேறு என்ன காட்டுறது. ஓகே அடுத்து இதே சுத்தலாம். ஆனால் இந்த ரோபோட் நாங்கள் பாவம் எப்பவுமே என்ன அப்டேட் வந்தாலுமே இந்த ரோபோக்கு ஒரு வேஷத்தை போட்டு விட்டுறானுங்க. நம்ம ஏதாவது இது வாங்கலாமா, அதாவது ஒரு வெஹிக்கல் 18,000 ரூபாய்க்கு இருக்குது, 15,000 ரூபாய்க்கு இருக்குது, வாங்கலாமா? மூணு இருக்கா இருக்கு அவ்வளோதானா? சரி இது வேணாம். இது ஹார்னர் இருக்கு, ஹாரன் இருக்கு. இந்த பைக்கு 200 ஜெம்மா போங்கடாங்கட்டு. இது வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா பறக்கிறதுக்கு நம்ம கிட்ட வெஹிக்கிள் எதுவுமே இல்லை. ஓகே நம்ம கிட்ட இந்த வீல் சேர் வாங்கியிருக்கோம். இப்போ பெட்டை மடியில் வச்சுட்டு போக முடியுதுப்பா. ஓகே நம்மகிட்ட இருக்கிற வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளு, ஒரு ஸ்கேட் போர்டு, அப்புறம் ஒரு வீல் சேர், அவ்வளோதான். யாராவது காசு கொடுத்து வீல் சேர் வேணும்னு சொல்லி வாங்க. நல்லா இருக்கும். பெருசா சின்னதானு பார்க்கணும். அப்படியே வாங்கி வாங்கலாமா? அங்கே 200 ரூபாய்க்கு பைக் கொடுக்குறாங்க, நீங்கள் பறக்கிற வெஹிக்கிளே கொடுக்குறாங்க. போங்காடே செம்ம ஏமாத்து. போங்காட்டாங்க போங்காட்டம் அப்படியே ஒரு போங்காட்டம் ஆடுறாங்க. எனக்கு இது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. இது வாங்குறதுக்கு நான் காசு சேர்த்து வைக்கலாமா? டீ ஹவுஸ்லாம் வாங்கலாம். நான் நடத்தா வாங்கலாம், ஆனால் வாங்கலாம். வாங்க முடியும், செலவு பண்ணிடுவா கைஸ். எனக்கு வந்து வாங்கணும் போல் ஆசையாக இருக்குது. செலவு பண்ணிடுவா. இது எவ்வளோ வாங்கிட வாங்க முடியுது. காசு சேர்த்து வாங்கலாம்னு ஐடியா இருக்குது. ஏன்னா ஜெம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்கிடலாமா? ஓகே நம்ம வந்து போட்டுடலாமா? வாங்கிடலாமா? வாங்கினா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 300 வாங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது வாங்கணுமான் இருக்கு. இது எவ்வளோ? இந்த கார் எவ்வளோ? ரெண்டுக்கா? ஓகே சுத்தம் பண்ண மாட்டேன், நான் சுத்தம் பண்ணுறேன். நம்ம வீட்டில் நம்ம சுத்தம் என்பது நமக்கே சுத்தமுள்ள வீடு. சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை நாடுதான். கிடைக்கும்போது 100 இது இதை வச்சுக்கிட்டு என்ன கொடுப்பானுங்க சொல்லுங்க கைஸ்? எதுவுமே தர மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம புது இடத்தெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம டவரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்ம டவருக்கு போயிடலாம். ஒரு இடத்துல பார்த்து நம்ம டவருக்கு போகலாம். ஸோ டவருக்கு போயிட்டுருக்கோம். டவர் உள்ள வந்துச்சு.
ஓகே ஓகே போகலாம். இதான் டவரோட உச்சிக்கு வந்துருவோம் கைஸ். நம்ம இப்போ இதான் டவரோட உச்சி. ஸ்லைடு ஹேய் சீக்ரெட் பாக்ஸ் கைஸ், நீங்களும் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த மாதிரி சீக்ரெட் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 3 சீக்ரெட் பாக்ஸ் இருக்குங்களா? எங்கே இருக்குன்னு நானே மறந்துட்டேன் சீக்ரெட் பாக்ஸ். அடுத்தது நம்ம ஒரு பெட் ஃபோன் வாங்கலாம்னு நினைக்கிறேன். நார்மல்லாம் ஃப்ரீயாக விட்டாங்க ஓகே தான்டானா, நாட்டு காசு கேட்குறாங்க. ஸோ நம்ம கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா என் ஐடி இதான் என் ஐடி. ஸோ யார் யாருக்கெல்லாம் விளாடணுமோ விளாண்டுக்கோங்க. சாயப்படி சார் நான் அட்மினை ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். இது மாதிரி தான் அப்படின்னு அவரை நான் ஃப்ரெண்டாக வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா. கடல் அடிக்கிறீங்களா? அடிக்கிறீங்களா? அடுத்த கால் பண்றாய் இது போன முன்னாடியே கொடுத்தானுங்க, ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமா? ஸோ இருக்கிற காசு ஜெம்ஸ் கணக்கே வேணாம். 15,000 ரூபா. இந்த கோட்டு ஒரு 15,000 ரூபா, இது ஒரு 15,000 ரூபா, இது ஒரு 7,500. 7,500 ஏற்கனவே நான் வச்சிருக்கேன். 10,000 இது காசை கறியாக்கு. அடுத்து 15,000 இதே காசை கறியாக்கி விடு. ஓகே இன்ஃப்ளூயன்சர் காசு முடிஞ்சிச்சு. கவாக்கியா இது இந்த பொட்டோட என்ன பண்ணுது டான்ஸ் சபதி வாவா. இந்த அமௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு அமௌண்ட்னா யாரும் விட மாட்டாங்க. இந்த உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த வாத்தி கம்மிங் போட்டு அதெல்லாம் விட்டாதான் என்ன என்ன கேட்குறேன். வாத்தி கம்மிங் அதெல்லாம் என்ன புக்கு பாட்டாக்கெல்லாம் செம்ம பாட்டு விட்டீங்கன்னா சூப்பரா போகும். அது நான் கேரண்டி விட்டீங்கன்னா சூப்பரா போகும். இப்போ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வாங்கல பறக்க முடியுமா? பறக்க முடியுமா? பறக்கலாமா? பறக்கலாம் ரூபாய்க்கு நிலாவுக்கு போற மாதிரி ஜாக்கெட் கொடுக்குறாங்களே இப்படி
ஸ்ட்ரீக் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுறோமா? டிகேஎக்ஸ்டியில் என்ன வச்சுருக்காரு? இது என்னப்பா ஹவுஸ் இது தம்பி? எவ்வளோ? டேய் தயவு செஞ்சு கைஸ் இதுக்காகவாது நீங்கள் ப்ரீமியம் பாஷனை வச்சு எது பேர் என்னது கண்டென்ட் கிரியேட்டர் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இவனுக்கு உயிர் எடுக்கிறாங்க. இந்த காசை கொடுறா, அந்த காசை கொடுறாடே, காசை கொடுறான்னு பிடுங்குறானுங்க. அதனால உங்க ஹெல்ப் மூலமா என்னால இவனுங்களை இது பண்ண முடியும். பிஸா இந்த பீஸா வண்டி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் அந்த இடத்துல பிரம்மாண்டமா இருந்துச்சு. இதை கூட்டிட்டு வந்து இதுக்கோன்னு நல்லா நசுக்கி இதை பாருங்க, பெரிய யூஎஃப்ஓ கைஸ். ஸோ ஒரு ஏலியன் யூஎஃப்ஓ அது அப்படியே பொம்மை யூஎஃப்ஓ மாதிரி மாற்றி வச்சிருக்கானுங்க. என்னடா இது? என்ன புரியல கேட்குறேன் நான். என்ன இது ஐஸ்கிரீமா? 50 ரூபாயா? 50 ரூபாயா? அப்பங்க ₹1000 பட்ஜெட்ல என்ன கொடுப்பீங்க? வாங்கலாமா கைஸ்? இது டவுட்டாக தான் இருக்கு, வாங்கலாமான்ட்டு. இதோட அந்த பெட்டையும் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கேட் போர்டுக்கு இவ்வளோவா அடிச்சு நம்ம மூக்க உடைச்சு முடியும். ஸ்கேட் போர்டா? என்ன கிடைக்குது? அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காஸ்டியூமை போட்டுக்கிட்டு ஸோ ப்ராங்க் பண்ணுற மாதிரி நான் வந்து இப்போ பண்ண போகிறேன். நாங்கள் எல்லாத்தையும் பப்ளிக் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த அப்டேட் காஸ்டியூம் போட்டுப்போம். அப்டேட் காஸ்டியூம் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த அமௌண்ட்லாம் போட்டு பார்ப்போம். கால் முடிக்குதுங்க, என்னது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க ப்ளீஸ். அது முடியலங்க. என்னது ஒன்று எவன் ஒருத்தனே காணும்? ஆமா, நான் தான் ஆஃப்லைனில் இருக்கான் கைஸ். பேசிட்டு பின்னாடியே வருது. என்ன நினைக்கிற நீ? தம்பி கால முடியலப்பா. தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விடுப்பா ப்ளீஸ்ப்பா. தம்பி கால முடியலப்பா ப்ளீஸ்ப்பா. சர்வர்ல ரொம்ப கம்மி பேரா இருக்காங்க. நம்ம வேற ஏதாவது சர்வர்ல போய் பார்ப்போம். ஆன்லைன் இருக்கலாம், அவன் சர்வர் விசிட் பண்ணுவோம். VTGD நம்ம தலைவர் பேரை போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஆன்லைன்ல இருக்காரு. ஸோ நான் ஆடு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
நாள் அந்த கேமை முடிச்சுக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இந்த கேமை முடிச்சுக்கலாம். சரி ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம என் சேனல்ல பெல் அடிச்சு இது ஆல்ல போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், பை கைஸ், பை பை. Toma, 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 toma. Vai xerequinha, toma, 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 toma.